ஒரு நடுவில் நக்கீரன் இதையெல்லாம் சாதிச்சது அப்படின்னு நீங்க மீசையை முறுக்கி மார்த்தட்டி சொல்வீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயம் சார் சொல்வீங்க? இப்போ சாதிச்சதா சொல்லணும்னா அவங்க முன்னாடி உட்காந்து நான் பேசுறதே பெரிய சாதனை தான். ஏங்க இந்த இப்போ இன்னைக்கு இந்த பத்திரிகை உலகத்தில் இருக்கிற இந்த ஊடக விஷயத்தில் இருக்கிற ஊடகத்துறையில் இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்தை எழுதி அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு யாராவது போனால் அதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா, நாங்கள் 1994 ஆட்டோ சங்கர் விசஸ் நக்கீரன் கோபால் ஆர்ஆர் கோபால் விசஸ் தமிழ்நாடுன்னு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனோம் ஆட்டோ சங்கருக்காக. அந்த வழக்கில் வாங்கின ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் வெளியே வர முடியும். அது ஒரு கோல்டன் ஜட்ஜ்மெண்ட். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ நாடுகளில் அது பதிவாயிருக்கு. இப்போ கூட என்ராம் சார் சொன்னார், கொலம்பியா யூனிவர்சிட்டியில் உங்களுடைய அந்த ஆர்டர் பதிவாயிருக்கு கோபால்னு. அது 94. அப்படியே இங்கே இப்போ கடைசியாக இடையில அத்தனை விஷயங்கள் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். சமூகத்தில் நீங்கள் பரபரப்பாக பேசப்படுற அத்தனை விஷயங்களும் அதுக்கு பின்னாடி நடந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தது நம்மளாக இருப்போம். கடைசியாக இப்போ முத்தாய்ப்பாக சொல்லணும்னா பொள்ளாச்சி 9 பேருக்கு ஆயுள். ஒரு பத்திரிக்கை 9 பேருக்கு ஆயுள் கொண்டு வர முடியும், ஆயுள் கொடுக்க முடியும் அப்படின்னு, ஆயுளுக்கு வழிவகுக்க முடியும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சது நக்கீரன். அத்தனை விஷயங்கள். இது இடையில வீரப்பன் இருக்குது, பிரேமானந்தா இருக்கார், நித்யானந்தாவை நாட்டை விட்டு அனுப்புனது நம்ம தான். இப்படி அதாவது நீங்கள் அடுக்கடுக்கான விஷயங்கள். இப்போ ஆரம்பத்தில் ஜெயலலிதாவுடைய நீங்கள் 91 ஆட்சிக்கு வராங்க. அந்த அம்மா பண்ண அத்தனை மக்களுக்கு எதிரான விஷயங்களை பூரா வெளியே கொண்டு வந்தது நம்மளாக இருக்கும். ஏன் டான்சி விளக்கு நம்ம வெளியிட்டது தான். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா டான்சி விளக்கே வந்துச்சு. நீங்கள் இந்த கொடநாடுன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கிரேக்மோர் எஸ்டேட்டை வாங்க போகிறாங்கன்னு டாக்குமெண்ட்டை முதல்ல ரிலீஸ் பண்ணது நம்ம தான். அப்போ அதுக்கு கேஸ் போட்டாங்க 3 வழக்கு. ஏன்னா டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணது அந்த அம்மாவும் ஜெசிகலாவும் ஒன்றா இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணதுக்காக 3 வழக்கு அரசு ஆவணத்தை திருடிய குற்றம். என் மேலே இப்போ சொல்கிறாங்க 124 செடேஷன் ஏன்னு, அதை அப்பயே போட்டாங்க. அப்போது இதெல்லாம் மீறி இன்றைக்கி 24x7 சேனலில் உட்காந்து பேசுகிறதே ஒரு சாதனை தான்.